வணக்கம். நான் உங்கள் கோபால். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோயில்ல உள்ள சிறப்பு அம்சங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். அது தமிழ்நாட்டுல ஒரு மிக சிறந்த கோயில் வாய்ந்த தலமா அந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. இந்த தஞ்சை பெரிய கோயில் எப்ப கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. இந்த கோயில் கட்டப்பட்ட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தஞ்சை மக்களோட கட்டிடக்கலை மற்றும் தெய்வ பக்தினால தான் அந்த கோயில் அந்த ராஜராஜ மன்னனோட கலந்து அந்த ஊர் மக்கள் கட்டப்பட்டது. இந்த தஞ்சை பெரிய கோவிலோட சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வர். இதற்கு முன்னாடி ராஜராஜேஸ்வர், மகா சிவலிங்கம், பிரதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில்னு இப்ப நம்ம அழைக்கப்படுறோம். இது போன்ற சிறப்பு பெயர்கள் இருக்கு அதற்கு. இரண்டாவது கோபுர நிழல். அந்த கோபுர நிழல்ல என்ன ஆச்சரியம்னா, அந்த வெயில்ல இல்ல மதிய நேரம், மாலை நேரம் போய் நின்னோம்னா அதோட நிழல் தெரியாது கீழ. அடுத்ததா பார்த்தோம்னா, கோவிலோட சுரங்கப்பாதை. அந்த கோயில்ல சுரங்கப்பாதை நிறையவே இருந்திருக்கு. அந்த கால மன்னர்கள், ராஜாக்கள், ராணிகள் இந்த பாதையை தான் பயன்படுத்தினாங்க. பெரும்பாலான இது பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி மகா சிவராத்திரி அந்த பண்டிகை காலத்துல இந்த சுரங்கப்பாதை பயன்படுத்தப்பட்டது. இது காலப்போக்குல இப்ப அது அடைக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோயில் மேற்கூரையோட சிறப்பு அம்சம். அந்த கோயில் மேற்கூரையோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த சிலை மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அது கோவிலோட கோபுரத்தை ஒருமுக பன்மையா மாற்றுது அப்படிங்கிறது. இதனால இங்க வர்ற பக்தர்கள் மக்கள் மனதை அமைதிப்படுத்துதோ, ஒரு மனநிலையை அமைதிப்படுத்துறதும், அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குறதுன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக புகழ்பெற்ற நந்தி சிலை. அந்த கோயிலை தஞ்சை பெரிய கோயில நந்தி சிலை ஒரு ஆச்சரியமானது என்னவென்று பார்த்தால், அது ஒரே கற்களால செதுக்கப்பட்டது அந்த நந்தி சிலை. அதுக்கடுத்து ராஜராஜ சோழனின் இலங்கை விஜயம். இந்த தஞ்சை பெரிய கோயில் நம்ம தமிழ்நாட்டுல கட்டப்பட்டதுக்கு காரணம், அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. அங்கே உள்ள கட்டிடக்கலையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, அங்கே உள்ள கட்டிடக்கலையை பார்த்து வந்துதான் நம்ம தஞ்சை பெரிய கோயில் இங்க தஞ்சை மக்களால் சேர்ந்து இந்த கோயில் கட்டப்பட்டது. அதாக ஒன்று கோவில் கட்டடப் பணிகள். இந்த கோவில் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா, கிரானைட் கற்களால் மட்டும்தான் கட்டப்பட்டது. 1,30,000 டன்னு கற்கள் இந்த கோயில்ல பயன்படுத்தப்பட்டது. இது தஞ்சை பகுதியில இந்த கற்களானது இல்லை, அங்கே பாறைகளும் இல்லை. இது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் இந்த கற்கள் யானைகளால கொண்டு வரப்பட்டு நம்ம பழங்காலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது. இன்று வரைக்கும் இந்த கோயில் சிறப்பு அம்சங்கள் பிரசித்தி பெற்று இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கு. இந்த கோவிலோட உயரம் பார்த்தோம்னா 216 அடி. தமிழகத்தில் 3வது சிறப்பு வாய்ந்த கோயிலா இந்த கோயில் விளங்குது. இந்த வீடியோ மறக்காம பாருங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.